ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று இப்போ சிஎம் ஆயிருக்காரு. அதற்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு இருக்காங்க. இப்போ தனுஷ் அவர்கள் அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். தனுஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மை ஹார்ட்ஃபுல் கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் விஜய் சார் அண்ட் த தமிழ்நாடு வெற்றி கழகம் who having come to the field and contested in their very first election have earned the immense support and love of the people of Tamil Nadu and are set to form the government அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் ரொம்பவே ப்ரைடா ஃபீல் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே தனுஷ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. தனுஷ் அவர்களும் விஜய் அவர்களுமே பயங்கர க்ளோஸ். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனது கூட பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு. விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கின போதே தனுஷ் அவர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அவரை பத்தி எங்க கேட்கும் போதுமே ஜென்யூனான பதில் தான் சொல்லிட்டு இருப்பாரு தனுஷ் அவர்கள். இப்போ பாத்தீங்கன்னா இவர் ஜெயிச்சதுக்கு ஒரு வாழ்த்துக்களை போஸ்ட் போட்டிருக்காரு. இரண்டு பெரும் கட்சிகளாக இருந்த தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே அடிச்சு தூக்கிட்டு டிவிகே கட்சி வந்து பாத்தீங்கன்னா முன்னிலையில எடுத்துட்டு வந்திருக்காரு விஜய் அவர்கள். போட்டியிட்ட எல்லா தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வந்து டிவிகே வேட்பாளர்கள் வந்து முன்னிலையில தான் பெற்றிருக்காங்க. இந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிஸ்டரியா வந்து மாறி இருக்கு. ஏன்னா காசு கொடுத்து நிறைய கட்சிகள் ஓட்டு கேட்கும் போதும் பாத்தீங்கன்னா காசே கொடுக்காம பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு டிவிகே. அடுத்த 5 வருஷத்துக்கு டிவிகே என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவிகே ஜெயிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இது போல ஆட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.